கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நேசிக்கிற இந்த சபையிலே நின்று ஊழியத்தை செய்ய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாஸ்டர் பென்ஸ் அவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 25 ஆண்டுகள் அவங்க எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் இப்படி நினச்சிருப்பாங்களான்னு தெரில. ஆமென். அதே போல தான் இனியும் எட்டாத காரியங்களை இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஊழியம் கர்த்தருடையது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்வாரா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காரணம், சபையிலே நாம் யாரையும் சேர்க்க முடியாது, நாம வந்து சேரவும் முடியாது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அப்படின்னா எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரால் இழுக்கப்பட்டு வந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. எப்படி இழுக்கிறாரா? அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இன்னும் 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 பெருகுவதாக. இப்போ நீங்க பார்ப்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் ஒரு பகுதி. ஆமென். இனியும் வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் பல காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரால் நடத்தப்பட தண்ணீரின் அளவு கூடிட்டே இருக்குமா. எசேக்கியேலை கர்த்தருடைய தூதன் நடத்தி கொண்டு போகும்போது 1000 முழம் அளந்தான். அப்படியே தண்ணீரின் அளவு கூடுது. எசேக்கியேல் போதுன்னே சொல்லல. ஆண்டவர்கிட்ட மட்டும் அவருடைய காரியத்துக்கு என்ன சொல்லக்கூடாது? போதுன்னே சொல்லக்கூடாது. அதான் தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா வாஞ்சிக்குது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, அங்கே வந்து நிற்கிறது வரைக்கும் இங்கே நான் இப்படி தான் இருப்பேன், கேட்டுட்டு தான் இருப்பேன், வாஞ்சித்துட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல ஆண்டவர் நடத்துகிறார். நடத்த தண்ணீரின் அளவு கூடுது. அவரும் பேசல, இவரும் பேசல. எசேக்கியேல் 47 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அளக்கிற தூதனும் பேசல, நடக்கிற எசேக்கியேலும் பேசல. அவர் அளக்கட்டும். ஹல்லேலூயா. நாம அளந்து கேட்டா, இப்படிதான் ஒரு பையன் ஒரு கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தானா. எல்லாரும் வராங்க, திங்ஸ் வாங்கிட்டு போறாங்க. சிலர் வராங்க, சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டே இருக்கிறார் இந்த பையனை சாக்லேட் பாட்டிலை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அவருக்கு தெரிஞ்சிட்டு இந்த பையன்கிட்ட காசு இல்லை. அவர் சொன்னான், தம்பி சாக்லேட் எடுத்துக்கோ, அந்த பாட்டிலை திறந்து சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னா. எடுத்துக்கோப்பா. வேண்டாம் அப்படின்னா. அவர் பார்த்தார், அவனுக்கு ஒருவேளை தயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவர் இப்படி கை போட்டு எடுத்து கொடுத்ததும் அவன் இப்படி வாங்கிட்டான். இப்போ அவர் கோவம் வந்துட்டு, டேய், நான் ஒன்றை எடுத்துக்கோன்னு சொன்னேன், அப்போ எடுத்துக்கல, இப்போ நான் தரும்போது மட்டும் நீ வாங்குற. அப்போ அவன் சொன்னான், ஐயா, என் கை சின்ன கை, உங்க கை பெரிய கை. ஹல்லேலூயா. அவன் ஹல்லேலூயா. அதனால அவர் தரத நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையே திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும்.
ஆண்டவர் கொடுக்கிறாரா? கொடுக்கிறார்னா கண்டிப்பா கையையும் திறப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அளந்து 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 ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு. இப்பொழுது தூதன், கர்த்தருடைய தூதன் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறான், மனுபுத்திரனே இதை கண்டாயா? நான் உனக்கு காண்பிக்க விரும்பினது இந்த 1000 முழம், அந்த கணுக்கால் அளவு அல்ல. ஆனா கணுக்கால் அளவே நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கும். அவர் அளந்து தந்தது முழங்கால் அளவும் அல்ல, அவர் அளக்கிறார். இந்த எசேக்கியேல் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அவர் அளக்க விட்டார். நீங்க அளங்க ஆண்டவரே, நீங்க அளங்க ஆண்டவரே. ஒரு நாள் அவரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு காண்பித்து தருவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா? எதை கண்டாயா? இதை கண்டாயா என்று சொல்லி எந்த ட்ராக்கில் நடத்தி வந்தாரோ அதில் அவனை திரும்ப நடத்தி கொண்டு போகிறார். அப்பொழுது இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தன. நம் தேவன் நல்லவர். அவரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏசாயா 66 இருக்கிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்குமா. கர்த்தர் அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண வேண்டியதை காண்பித்து தந்து அவருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் நிறுத்துவாராக என்று மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில நிமிடங்கள் அப்படி எழுந்து நின்று தேங்க்யூ லார்ட். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. சொல்லுங்க, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. 2 கைகளை உயர்த்தி தள்ளாமலே தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பேது. இந்த 25 ஆண்டுகள் தாங்கினாரே. தள்ளா எத்தனை பேர் தள்ளிட்டு போனாங்க, ஒரு வாட்டி கூட தள்ளவில்லையே. தாங்கின அன்பேதுவே. தாங்கின அன்பிதுவே. தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. வெறுக்காமலே வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே.
ஒதுக்காமலே நேசித்த அன்பே. ஒரு விஷயம் கூட, வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த. ருசித்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி, வெறுக்காமலே நேசித்தவரே, நேசித்த அன்பீதுவே, நேசித்த அன்பீதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எத்தனை பேர் சொல்வீங்க, மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பீதுவே, மறக்காமலே மன்னித்தவரே, மன்னித்த அன்பீதுவே, மன்னித்த அன்பீதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்லுவேன், எப்படி? ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படியே மனதார நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சொல்லுங்க, ஸ்தோத்திரமே, ஆமென், மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள. ஒரு விஷயம் கூட, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எத்தனை பேர் நன்றியோடு சொல்லுவீங்க, உயிர் பிழைத்தேன், உயிருள்ள. அரண்ட வேளை அன்னையை போல், அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை ஒரு அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தி. எத்தனை பேர் சொல்வீங்க, என் இருளை விலக்கி என் அழுகையை நிறுத்தினார் அவர். அன்னையை போல அணைத்துக் கொண்டு, தகப்பனை போல சுமந்து கிருபையாய் நிறுத்தி இருக்கிறார். நன்றியோடு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். உங்க சத்தம் கேட்கட்டு. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழை
ஆயிரம் நாவிருந்தாலோ, ஆயிரம் நாவிருந்தாலோ நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாவிருந்தாலோ, நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்ன. கடைசி அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya ஹalleluya. ஓரியால மாஷே மம்ரோதனரா ரிமம்ரோ லக்கதரோ ஏகமமரா ஷெலரே ரிமமரே ஹச்சரா ரிதனோலரோ. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஆமென். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அந்த பரிபூரண ஆனந்தத்தையும் அந்த நித்திய பேரின்பத்தையும் அனுபவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே பேசும்படி கர்த்தர் தந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உபாகமம் 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். உபாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். சொல்லிட்டேன். ஹalleluya ஹalleluya. ஆமென். வனாந்திரத்தில் ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த பெரிய வனாந்திரம், இத இஸ்ரவேல் தேவனிடத்தில் சொல்லவில்லை. தேவன் இஸ்ரவேலர் இடத்துல சொல்றார், நீ நடக்கிற வனாந்திரம் சாதாரண வனாந்திரம் அல்ல, பெரிய வனாந்திரம். அறிவார். கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டார்கள் தெரியுமா? யாத்திராகமம்
12வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எகிப்தில் தரித்திருக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அடுத்த வார்த்தை, அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது பைபிள் அதை எழுதி காண்பித்திருக்கிறது. வழிக்கென்று ஒன்றும், நம்ம ஒரு நாள் டூர் போனாலே 3 வேளை சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போவோம். அட்லீஸ்ட் டீ குடிக்கிறதுக்காக காசாவது பாக்கெட்டில் இருக்கும். 6 லட்சம் புருஷர்கள், அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் என 20 to 30 லட்சம் ஜனங்கள். அடுத்த வேளைக்கு என்னன்னு தெரியாது. அவர்கள் வழிக்கென்று ஒன்று கூட, அடுத்த வேளை பிள்ளைக்கு எப்படி ஃபுட்டு கொடுப்போம், எப்படி சாப்பாடு கொடுப்போம், எங்க தண்ணி கொடுப்போம், ஒண்ணுமே தெரியாது. இதுதான் ஆரம்பம். 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ வந்த, அவருக்கு தெரியும் அவர் உன் கூட இருந்ததுனால உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசேயை கொண்டு கர்த்தர் கிருபையை அழைத்து கொண்டு வந்து கானானுக்கு போவதற்கு முன்பதாக உபாகமம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. அப்படி நடத்திட்டே வரா. மோசேக்கு சில காரியத்தை சொல்லி ஆகணும் ஜனங்களுக்கு. ஏன்னா மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிற டைம் வருகிறது. அதனால அப்படி நடத்திட்டே வராரு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் மோசே நின்று இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி பார்த்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் இது. ஒவ்வொன்றை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அவர் சுமந்து கொண்டு வந்தார், அவர் நடத்தினார். செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல, கால் வீங்கல. வனாந்திரத்திலே தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு வனாந்திரத்தில் கூட செருப்புக்கு கூட கேரண்டி உண்டு, வஸ்திரத்துக்கு கேரண்டி உண்டு. அந்த மேகத்துக்கு கீழே இருக்கிறவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவனுக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற கவலை வராதபடி நடத்துகிற யெகோவா ஈரேதான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மையில் பிசகாதவர். அவர் எப்படி வனாந்திரத்துக்கு அழைத்தாராம்? எகிப்திலிருந்து சொல்லல. எகிப்தில் இருக்கும் போது கொடுக்கப்பட்ட பிராமிஸ் அனைத்துமே பாலும் தேனும் ஓடுகிறது. இன்னும் பாலையும் பார்க்கல, தேனையும் பார்க்கல. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில், நயங்காட்டி ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. அப்ப நயங்காட்டினாதான் நம்ம எங்க வருவோம்? வனாந்திரத்துக்கு வருவோம். நயங்காட்டி, ஆசை காட்டி, புரியும்படி சொல்லணும்னா ஆசை காட்டி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சூப்பரா இருக்கும். அங்க அப்ப தாழ்ச்சியே கிடையாது. கட்டாத வீட்டில், நடாத தோட்டத்தில் அப்படி ஏக்கும். எப்போ வருவீர் என் இயேசுவே, அப்படி நயங்காட்டி வனாந்திரத்தை கொண்டு வர, நயங்காட்டி வனாந்திரத்தை கொண்டு வருகிறார்.
ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தா? பெலிஸ்தியர் தேசம் வழியாய் செல்வது சமீபமாய் இருக்கும் என்று நடத்துகிற கர்த்தருக்கு தெரிந்தும் ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தை கண்டால் மனமடிவாவார்கள் என்று. அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு திரி அணைகிறது போல பார்வோன் சேனையை அணைத்து போட்டவர் யாரு? இவர்களை நடத்துகிறவர். இப்படி இருக்க பெலிஸ்தியன்லாம் எம்மாத்திரம். அப்படி இருந்தும் ஏன் நடத்தி கொண்டு வந்தார்? வேதம் சொல்லுகிறது, சிவந்த சமுத்திர வழியாய் சுற்றி நடக்க பண்ணினார். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த ரூட்ல போனா ஈஸியா போவோன்னு தான் பார்ப்போம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா சுற்றி சுற்றி நடக்க பண்ணுகிறார். இதுதான் நமக்கு புரியல. இது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா ஆண்டவரே? இதை குறித்து என்கிட்ட பேசவே இல்லையா ஆண்டவரே? இந்த ட்ராக்கை குறித்து என்கிட்ட சொன்னது என்ன? உங்ககிட்ட சொன்னது என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உன் மனசுல அது மட்டும் இருந்தா போதும். உன்கிட்ட பேசுறது என்ன? என்கிட்ட நீங்க வனாந்திரத்தை குறித்து பேசவில்லை. ஹல்லேலூயா. பவுல்கிட்ட சொல்றார், உன்னை நான் புறஜாதிகள்கிட்ட உன்னை நான் அப்போஸ்தலனா வைக்க போறேன் இப்படி எல்லாம் பேசிட்டு அனனியா கிட்ட சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவு துன்பப்பட போடுகிறான். பவுலுக்கு நல்ல விஷன் கொடுக்கிறார், நல்ல தரிசனம். இவன் மூலம் புறஜாதிகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. இந்த விஷன் எல்லாம் பவுலுக்கு கொடுக்கிறார். அனனியா கிட்ட போய், நீ போய் அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவன் பொல்லாங்கை செய்கிறவன், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு கஷ்டப்பட போறான் தெரியுமா? இதை யார்கிட்ட சொல்லல? பவுல்கிட்ட சொல்லல. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. யோசேப்புக்கு சொன்னார், நீ உன் சகோதரர்களை எல்லாரை பார்க்கலும் நீ மேன்மையா இருப்பாய் என்று. ஆனா அவன் சஞ்சரித்த அந்த வனாந்திர பாதையை கர்த்தர் அவனுக்கு மறைத்தார். ஏன் வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார்? ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கும் இன்று நான் சஞ்சரிக்கிற பாதைக்கும் சம்பந்தமே இல்லையா ஆண்டவரே? சம்பந்தமே இல்லையே. இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தால் மீட்டு அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்டார்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் அவர் சமூகத்தில் போய் எட்டுகிறது. ஆண்டவர் இரட்சகனாக மோசே அனுப்புகிறார், ஆரோனை கொண்டு போகிறார். அநேக அற்புத அடையாளங்கள் அங்கே நடப்பிக்கப்படுகிறது. முடிவில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு. அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள் தெரியுமா? சேனையாய் புறப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. இரத்தம் தெளிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி வரை இஸ்ரவேல் இருக்கிற இந்த அடையாளம் அடிமை. எப்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதோ அடிமை இப்பொழுது கர்த்தருடைய சேனையானா. அதனாலதான் பாடுறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைனா தூதர்கள் மட்டும் கிடையாது, நாமும் கர்த்தருடைய சேனை. யாத்திராகம் 12:41 இருக்கிறது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. சேனைகள் ஒரு சேனையா புறப்படுறாங்க, அணி அணியா புறப்படுறாங்க, ஆரவாரத்தோடு புறப்படுறாங்க. அதுவும் சும்மா புறப்படல, எல்லா வீட்டுல போய் பொண்ணு பொருளை கேட்டு வாங்குங்கிறார். எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன் அப்படி கேட்டு வாங்க வச்சாரு தெரியுமா? இவங்க செஞ்ச வேலைக்கு மிருகத்துக்கு வைக்கோல் கூட கொடுக்கல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க பிரயாசத்துக்கான பலன் உங்க கையில வரலன்னா அதை குறித்து தளராதிருங்கள். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அது இன்று அல்லது நாளை உங்கள் கையிலே நிச்சயமாக வரும். அது விஷயம் கிடையாது, மீட்பு தான் விஷயம். ஆமென். பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடு. ரத்தம் தெளிக்கப்படுறதுக்கு முன்னாடி போய் கேட்டு வாங்க சொன்னாரா? இல்ல. அதெல்லாம் கிடைக்கும்பா. முதலாவது நீ தேட வேண்டியதை தேடு.
நீ கேட்க வேண்டியதை கேளு. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு. சேனையா புறப்படுறாங்க. இவங்களுக்கு யுத்தம் தெரியாது. இவர்கள் யுத்தத்துக்கு பழகினவர்கள் அல்ல. இவர்கள் செங்கல் செய்தார்கள், இந்த மாதிரி வேலை செஞ்சவங்க. இப்ப புறப்படுறாங்க. புறப்பட்டு இவங்க மைண்ட்ல ஒரு காரியம் இருக்கு. இந்த வேலை போனா 11 நாள்ல ரீச் ஆயிடலாம். கானானுக்கு அப்படிதான். 11 நாள், மேக்சிமம் 40 டேஸ். மேக்சிமம் 40 டேஸ். ஒரு மாசம் 2 மாசத்துல சுதந்திரிக்க வேண்டிய கானான அவர் சுதந்திரிக்க விடாம சுற்றி நடத்தி நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். மோசைக்கும் புரியல, ஆரோனுக்கும் புரியல, யாருக்குமே புரியல. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அறியாத வழியில என்னை தேவன் அழைத்தது எனக்கான நன்மையை காண்பிப்பதற்கல்ல, எனக்கான நன்மையை சுதந்தரிப்பதற்கு. என் ஆண்டவர் எனக்கானதை ஒரு புறம் ஆயத்தப்படுத்துகிறார், இன்னொரு புறம் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதன் அடையாளம்தான் வனாந்திரத்திலே இவர்கள் வந்தபோது ஒருத்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் ரெடியா இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம்மை மீட்டு, நம்மை நடத்தி, நம்மை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில். ஆமென். 2 முக்கியமான காரியத்தை நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்த வசனங்கள் இவைகள். இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்கள் மத்தியில் இதை பேசும்படி கர்த்தர் நினைவில் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகள். 1, ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்? 2, வனாந்திரத்தில் கவனிக்க வேண்டிய காரியங்கள். ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்? முதலாவது காரியம், எரேமியா 31:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தை நல்லா பாருங்க. 3 காலத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காலங்கள். நம்முடைய கடந்த காலம் பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம், நம்முடைய நிகழ்காலம் வனாந்திரத்தில், நம்முடைய எதிர்காலம் இளைப்பாறுதல். என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கான இளைப்பாறுதலை என்னை எங்க கொண்டு வந்து கட்டளையிடுகிறார் தெரியுமா? என்னை வனாந்திரத்தில் கொண்டு வந்து. இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையுமே, எந்த யுத்தமுமே, எந்த தொந்தரவுமே
இல்லாத அனுபவம். எத்தனையோ பேர் மடிந்தார்கள், எத்தனையோ பேர் விழுந்தார்கள். மரித்தவர்கள் நம்மை விட பாவிகளும் அல்ல, உயிரோடு இருக்கிற நாம் அவர்களை விட பரிசுத்தவான்களும் அல்ல. நீங்க எப்படி எஸ்கேப் ஆனீங்கன்னு கேட்டா மீதியா வச்சிருக்கிறார். என் மேல் ஒரு பட்டயம் இருந்தது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்னும் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டு என் கழுத்து பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. எப்படி சிங்கத்தின் பற்களுக்கு இடையில் இருந்த ஆட்டுக்குட்டியை தாவீது அந்த பற்களுக்கு இரையாகாதபடி மீட்டு கொண்டானோ, அதே போல பாவத்தின் பிடியில் இருந்த பட்டயத்துக்கு சமீபமாயிருந்த மரணத்தின் விளிம்பில் இருந்த என்னையும் உங்களையும் தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். எப்படா தப்பிட்டேன். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அப்பாடா தப்பிட்டோம், தப்பிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டோம், தப்பிட்டோம், தப்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா இப்ப சொல்றாங்க தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு நாங்க அங்கேயே இருந்திருக்கலாம். வனாந்திரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? கல்லறை. எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தேன். வெளியே வரும்போது அப்பாடா தப்பிட்டோம், தப்பிட்டோம், தப்பிட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமே. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததெல்லாம் எங்க ஞாபகத்துக்கு வருது. அங்க கல்லறை இல்லைன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தாலே முதல்ல கல்லறையை பேசுறவங்க உண்டு. ஆமா, உங்கள்கிட்ட இப்படிதான் இங்க சர்ச்சில் ஆரம்பத்தில் எங்க அப்பா கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் எங்க சர்ச் வச்சிருக்கிறீங்க? இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். வரலாமா? கண்டிப்பா வாங்க, ஆராதிக்க தானே சர்ச் வச்சிருக்கிறோம். அங்க கல்லறை உண்டா பாஸ்டர்? எங்க அப்பா சொன்னாங்க, உங்களை நான் கூப்பிட்டது அடக்கம் பண்றதுக்கு இல்ல, ஆராதிக்கிறதுக்கு. மீட்கப்பட்டு மேகத்துக்கு கீழே வந்ததும் உடனே கேட்குற, அங்க கல்லறை இல்லைன்னா இங்க பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில். இந்த வனாந்திரத்தில் நான் சஞ்சரிப்பதினால எனக்கு அவருடைய இரக்கம் கிடைக்குமானால் இந்த வனாந்திரத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகி. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரமே, ஆமென், மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியவில்லை. அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நம்மை சில கடினமான சூழ்நிலையில் நடத்துவது போல இருக்கும், ஆனா அதனால நமக்கு அவருடைய இரக்கம் கிடைக்கிறது. ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமாயிருப்பேனோ. அப்ப என் மேல இரக்கம் வைக்க சித்தம் கொண்டு என்னை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தார் என்றால், ஆண்டவர் இதை விட பெஸ்ட் வே, இதை விட சிறந்த காரியம் வாழ்க்கையில வேற இல்ல. இந்த இஸ்ரவேலருக்கு புரிய வைக்கும்படிக்கு தேவ இரக்கம் பெற்றவனுக்கும் இரக்கம் பெறாதவனுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் பார்வோன் சேனையை கொண்டு வருகிறார். பார்வோன் சேனை வரவில்லை, கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி கொண்டு வந்தார். தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள இரக்கம் பெற்றவனுக்கும் இரக்கம் பெறாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்கும்படிக்கு பார்வோனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கொஞ்சம் தள்ளி நிக்க வச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தை
இரண்டாக பிரிக்கிறார். ஜலம் இரண்டாக பிரிந்து குவியலாக மதிலாக நின்றது. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் அது நடுவிலே நடந்து போகிறார்கள், கால் நனையாமல் நடந்து போகிறார்கள். அப்ப கூட இவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. இவங்க போய் மறுகரையில போனதுக்கு அப்புறம் இவங்க நடந்த அதே ட்ராக்ல இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு கல்லறை இல்லையா, அப்படி எங்களை சாகவா இங்க கொண்டு வந்த, அப்படி புலம்பி புலம்பி இவங்க ஒரு ட்ராக்ல நடந்தாங்களே, அதே பாதையில இவங்களை விட பலத்துல, ஐஸ்வர்யத்துல, ஞானத்துல, எல்லாத்திலையும் சிறந்ததாய் காணப்படுகிற பார்வனையும் அவன் சேனையும் அதே ட்ராக்ல நடக்க விடுறார். தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? சிவந்த சமுத்திரத்துக்குள்ள பார்வோனும் வந்தான், இஸ்ரவேலரும் வந்தாங்க. இஸ்ரவேலர்கள் மறுகரைக்கு போனார்கள், பார்வோன் சேனை பாதையில் மடிந்தார்கள். நாம நடக்கிற பாதையில தேவ இரக்கம் இல்லாத ஒருவன் நடந்தா அவன் இன்னைக்கு இல்லை. நாம் கடந்து வந்த பாதையில எத்தனை 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 கடந்த நாளிலே ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, இவங்களே பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாம சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவங்க இன்னும் நிற்க ரீசன் என்ன, ஏன் நிற்க முடியல? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. எத்தனை இரவு நினைச்சிருப்போம் இனி ஒரு பொழுதை நாம் காண மாட்டோம் என்று, எத்தனை நாட்கள் நினைத்திருப்போம் இந்த படுக்கையிலிருந்து இனி நான் எழும்ப மாட்டேன் என்று. அப்படி இருக்க தேவன் கிருபையாய் நம்முடைய தீபம் அணையாமல் பாதுகாக்க காரணம் என்ன தெரியுமா? நாம் வனாந்திரத்தில் அழிய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் வனாந்திரத்தில் அழிய அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நான் வனாந்திரத்தில் அழிய அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி எனக்கு வந்தது. ஏற்கனவே ஊழியத்தின் பாதையில் எங்க வீட்டில் பெருங்கஷ்டம். என் தகப்பனும் தாயும் ஊழியத்தின் பாதையில் சந்தித்த நெருக்கங்கள் சொல்லி முடியாது. 5 பிள்ளைங்க, நான் 2வது பையன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சிவியரான ஃபீவர் வந்துச்சு, படுக்கையில் ஆனேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எழும்ப முடியல. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இது போலியோ அட்டாக் ரொம்ப இவனை பாதிச்சுட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க இது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இவனுக்கு ரொம்ப சிவியர் அட்டாக் ஆகிருக்கு, இந்த பையன் எழும்ப மாட்டான், படுக்கையிலே மரித்து விடுவான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு சர்ச்சில் இருந்த கொஞ்சம் பேர், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. எதுக்கு தெரியுமா? கடைசியா பார்த்துட்டு போனாங்க. கடைசியா பார்த்துட்டு போனாங்க. ஆனா இந்த வனாந்திரத்தில் நான் இரக்கம் பெற்றேன். அந்த இரக்கம்தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டேன். சர்ச்சில் ஒரு ஃபேமிலி வராங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கடன் என்கிற ஒரு பெரிய சுமைக்குள்ள மூழ்கி எல்லாம் இழந்து, அந்த தெருவில் இருக்கிறவங்க உட்பட, குடும்பத்தினர் உட்பட, அவர்கள் காதுபட சொன்ன வார்த்தை, அந்த குறிப்பிட்ட அந்த பர்சன் பேரை சொல்லி, இவன் எப்படியும் குடும்பமாக என்ன செய்ய தான் போகிறான்? சூசைட் பண்ண தான் போகிறான். குடும்பமாக சூசைட் பண்ண போகிறான்.
அவன் ஓன் ஃபேமிலியில் சொந்தக்காரங்க அப்படி, ஏன்னா வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. குடும்பமாக சூசைட் பண்ண போகிறான். சரியா 1 வருடம் தாண்டினது. அந்த சகோதரர் என்கிட்ட வந்தார் குடும்பமாக. பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னா. சரி பிரதர், எங்கள் வீட்டு தெருவில் வைக்கணும் அப்படின்னா. சரி பிரதர், இது ஒன்றும் எனக்கு தெரியாது. ரைட், தெருவில் அழகா ஸ்பீக்கர்லாம் வச்சு அந்த தெரு ஃபுல்லாக கேட்குறது மாதிரி ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி சேர் ஒரு 100-200 சேர், ஏன்னா தெருவில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கிறார். யாருக்கும் புரியலை. நேர வர்ஷிப் நடக்குது, நான் ப்ரீச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து சொன்னார், நீங்கள் ப்ரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு. சரி பிரதர். ப்ரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குடும்பத்தை கூப்பிடுறார், ஃப்ரெண்டில் நிறுத்துறார். அப்போ தான் மைக் எடுத்து சொல்கிறார், 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த சூழ்நிலையில் இதே தெருவில் இருக்கிறவங்க வர என் காது பட பேசினது, இவன் குடும்பமாக தற்கொலை தான் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு. இன்னைக்கு இந்த 1 வருஷத்தில் இதே தெருவில் என்னையும் குடும்பத்தையும் என் கடன் பாரத்தை நீக்கி சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வனாந்திரத்தில், அதாவது நான் பிழைத்திருப்பது என் நீதியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால். தானியேலிடத்தில் எதிரிகளுக்கு கூட ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அப்படி இருந்தும் தானியேல் தேவ சமூகத்தில் போய் சாம்பல்ல உட்கார்ந்து தேவனை பார்த்து கேட்கிறான், என் நீதியை நம்பி நான் கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். யோபு பிசாசுக்கு கூட குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட யோபு சொல்லுகிறான், நான் நீதிமானா இருந்தாலும் உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை உனக்கு கடினமாக ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள், பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் உனக்கு என்று நியமித்த இந்த பாதையில கர்த்தரும் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. ஏன் கொண்டு வருகிறார்? முதலாவது அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக. இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் உண்டு. யாத்திராகமம் 13:21 நாம் பார்க்கிறோம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த, மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நல்ல கவனமா கேளுங்க. மீட்டாச்சுல்ல, அப்படி விட வேண்டியது தானே, அப்படி விட மாட்டார். மீட்பு என்பது என்ன தெரியுமா? விடுதலை. விடுதலை. நான் சுதந்திரரானேன். இதுவரை என் கழுத்துல நுகம் இருந்துச்சு, நுகம் இப்போ இல்ல. கட்டு இருந்துச்சு, கட்டு இல்ல. விலங்கு இருந்துச்சு, விலங்கு இல்ல. என்னை மீட்டு விட்டார். மீட்டுட்டு அப்படி விட மாட்டார். காரணம், எனக்காக என்ன கட்டளை இடுகிறார் தெரியுமா? இளைப்பாறுதல். ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார்? என்னை ஒழுங்குபடுத்த. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது புரியல. வனாந்திரம், ஏன்னா இவங்க வளர்ந்து பழகினது எல்லாமே எகிப்து எகிப்து எகிப்து. எகிப்திலேயே ஊறி போய் இருந்தவங்களை தான் ரத்தத்துல மீட்டு வெளியே கொண்டு வந்தார். இனி எங்க கொண்டு போகிறார் தெரியுமா? கானானுக்கு. இஸ்ரவேல் அன்று இஸ்ரவேலரை எழுத்தின்படியான கானானுக்கு கொண்டு போனார். நம்ம எங்க கொண்டு போகிறார் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. நாம இருந்ததெல்லாம் பாவத்துல, நாம போகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. பாவத்தில் இருந்த நம்மை மீட்டு எடுத்து உடனே அங்க கொண்டு போகாம இந்த வனாந்திர பாதையில ஏன் நடத்துகிறார் தெரியுமா? நம்மை ஒழுங்குபடுத்த. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற
மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து செப்பரேட் பண்றார். அது அடையாளம் தான். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுகிறார். சிவந்த சமுத்திரம் என்பது ஞான ஸ்நானத்தின் அடையாளத்தோடு ஒப்பிட்டு 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம். ஏன் ஞான ஸ்நானத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஞான ஸ்நானம் என்பது என்ன? தண்ணீர்ல இறங்குறோம், தண்ணீர்ல இருந்து வெளியே வரும். அதுதான் இங்கே நடந்தது. இவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்குள் இறங்குகிறார்கள், மறுகரைக்கு போகிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் 2 காரியம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, இவர்களுக்கு முன்பதாக வாசல் திறக்கிறது. இவர்கள் இறங்கி ஏறினதும் அந்த வாசல் என்ன செய்கிறது தெரியுமா? அடைப்படுகிறது. ஞானஸ்நானம் அப்படி என்றால் எதை காண்பிக்கிறது தெரியுமா? கானானுக்கு போகும்படியான வாசல் திறக்கிறது. மீண்டும் எகிப்துக்கு போகாதிருக்க வாசல் அடைபடுகிறது. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புதுசு. எனக்கு எல்லாமே புதுசு. எனக்கு வசனம் புதுசு, எனக்கு ஜெபம் புதுசு, எனக்கு விசுவாசம் புதுசு, எனக்கு நீதி புதுசு, எனக்கு பரிசுத்தம் புதுசு. அப்போ என்னை அவர் அதற்கு என்ன செய்கிறார் என்றால் பழக்குவிக்கிறார், என்னை ஒழுங்குபடுத்துகிறார், என்னை ஆயத்தப்படுத்துகிறார். திருத்த வேண்டிய பகுதிகளில் சுபாவத்தில் மாற்றம் வரணும், என் சிந்தையில மாற்றம் வரணும், என் பார்வையில மாற்றம் வரணும். நான் இன்னும் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டேன். இனி என்னுடைய டேஸ்ட்ல மாற்றம் வரணும். அவர் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கணும், அவர் விரும்புகிற பிரகாரம் நான் பேசணும். இதற்காக என்னை வனாந்தரத்தில் கொண்டு வந்து என்னை பழக்க வைக்கிறார், என்னை ஒழுங்குபடுத்துகிறார். விசுவாசத்தில் வளர அனுதின மன்னாவை கொடுத்தார், பரிசுத்தத்தில் வளர பிரமாணத்தை கொடுத்தார். நாம தளரும் போது பயப்படாதே, நான் இருக்கிறேன், திகையாதே. நான் கூட டெய்லி மன்னா கொடுக்கிறார்ல, அது மட்டுமா கொடுக்கிறார்? இல்ல, பரிசுத்தத்தில் வளர பிரமாணத்தை கொடுக்கிறார். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சேயீர் மலையிலிருந்து சீனாய் மலைக்கு போவதற்கு முன்பதாக அமலேக்கியன் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இதுவரை இவனுக்கு கிடைச்சது மன்னா மட்டும்தான். அடுத்து என்ன கிடைக்க போகுது தெரியுமா? பிரமாணம் கிடைக்க போகிறது. பிரமாணம் கொடுக்கப்படுகிறது எதற்கு தெரியுமா? அவரை போல மாறுவதற்கு. மோசே அற்புதம் செய்யும் போது நடக்காத ஒன்று அவர் கையிலிருந்து பிரமாணம் வாங்கி கொண்டு வந்த போது நடந்தது. என்ன? அவனுடைய முகம் பிரகாசித்தது. எதற்கு வனாந்தரத்தில் ஒழுங்குபடுத்துகிறார்? ஏன் இந்த வனாந்தர வாழ்க்கையில நம்மை பக்குவப்படுத்துகிறார், பழக்குவிக்கிறார் தெரியுமா? நான் வாசிக்கிற வேதத்தை என்னை பார்க்கிறவர்கள் என்னில் வாசிக்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்க தானப்பா நிருபம் அப்படின்னு. நிருபத்தை கையில கொடுத்துட்டு அதை வாங்குறவனை பார்த்து பவுல் சொல்றார், நீதான்ப்பா நிருபம். எந்த அளவுக்கு டியூனா இருக்கிறோம், எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 65 அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அடுத்த வார்த்தை, இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை. அப்போ தேவன் என் வாழ்க்கையில் ஒரு விளைச்சலை தருவதற்கு முன்பதாக செய்யற பெரிய காரியம் என்ன தெரியுமா? திருத்தி திருத்தி திருப்தியாக்குவார். இந்த திருத்துறது தான் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அதாவது இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் கேன்சர் ஹீல் ஆகிறது எவ்வளவு பெரிய சாட்சியோ அதை விட பெரிய சாட்சி சுபாவம் மாறுறது. ஆமீன் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவருடைய கிருபையினால இவ்வளோ பெரிய டாக்டர் சொன்னாங்க 10 நாள்ல மறிச்சிருவேன்ட்டாங்க,
அவ்வளோ பெரிய வியாதி, அதிலிருந்து கர்த்தர் மீட்டு இப்பொழுது என்னை விடுதலையோடு நிறுத்துறாருன்னா நம்ம எல்லாம் ஹெவியாக கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் ஆர்ப்பரிப்போம், நாங்களும் ஆர்ப்பரிப்போம், எல்லாரும் தான் ஆர்ப்பரிப்போம். இன்னொருத்தங்க வராங்க, என்னால் 10 வருஷமாக ஒருத்தங்களை மன்னிக்கவே முடியலை, ஆனால் ஆண்டவர் இடைப்பட்டார் இந்த ஆளை மன்னிக்கணும்னு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொன்னா இதுல எந்த சாட்சி வைரல் ஆகும்? எந்த சாட்சியை நிறைய பேர் கட் பண்ணி எடுத்து போடுவாங்க? அற்புத விடுதலை. நம்ம கூட சிம்பிள் டைட்டில் போட்டிருப்போம், அவங்கள ஹெவியான டைட்டில் போட்டு பெருசா போட்டு போட்டோவை பெருசா போட்டு. ஆமென். இப்படி நிறைய என் வாழ்க்கையில என்னை அழைத்தது சுதந்திரிக்க எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகும் என் வாழ்க்கையில எந்த திருத்தமும் இல்லை என்றார். அதாவது பிரமாணம் மட்டும் ஜனங்களுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல சாத்தான் ரொம்ப கவனமா இருப்பான். 40 வருஷம் காணாம போன மோசையை தேடல, 40 நாள் தான் மோசை மலைக்கு போயிருப்பார். ஜனங்க கண்டுகுட்டி உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஏய், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? 40 வருஷம் அந்த மனுஷன் வனாந்திரத்தில் இருந்த யாராவது விசாரிச்சிங்களா? தேடினீங்களா? அந்த மோசை நமக்காக அன்னைக்கு இப்படி செஞ்சானே, அந்த மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, யாராவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை. இப்போ போய் சில நாட்கள் தான் ஆச்சு, மோசே வர தாமதமாச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியே எகிப்தின் தெய்வத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மேல என்ன கொடுக்கப்படுது தெரியுமா? பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. கீழே சத்துரு யாமே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண வைக்கிறான். இதுதான் பிசாசு அதிகமா போராடுவான். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த பிரமாணம் கொடுக்கப்படும் போது நம்முடைய இருதயத்தில் அநேக விக்கிரகங்களை அவன் எழுப்பி கொண்டிருப்பான். அது உடைக்கப்படணும். இப்படி நீர் அதை திருத்தி என்னை ஒழுங்குபடுத்த அவருக்கு மட்டும்தாங்க முடியும். வனாந்திரத்தை பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. பனிஷ்மெண்ட் அவர் எங்க வரணும்? பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? ஐயோ, எகிப்துல இறைச்சி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. இந்த வனாந்திரத்துல ரியல் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இயேசு இல்லாம எகிப்தில் இருப்பது. இயேசுவோடு வனாந்திரத்தில் இருப்பதில்ல பனிஷ்மெண்ட். இயேசு இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன். இயேசு இல்லாம ஒருத்தன் 3 மாடி வீட்டில் இருக்கிறான், இயேசுவோடு ஒருத்தன் குடிசையில் இருக்கிறான்னா ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? அந்த குடிசையில் இருக்கிறவன். அரண்மனையில் இருக்கிற சவுலுக்கு தூக்கம் வரல, வனாந்திரத்திலும் காடுகளிலும் குகைகளும் இருக்கிற தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. எங்க அப்பா சொல்லுவாங்க, உனக்கு படுத்தா தூக்கம் வருதா, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்கு பசிக்குது, சாப்பிடுற, ஜீரணம் ஆகுதா, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஆமென். நான் எங்கே இருக்கிறேன் என்றல்ல, நான் யாரோடு இருக்கிறேன். அவர் என் கூட இருக்கிறாரா? கிதியோனுடைய வருத்தம் என்ன? நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்படி அந்த தேசத்துல வருத்தப்பட்ட யாராவது உண்டா? இல்ல. கர்த்தர் அவனை தானே தேடி வரார். அவன் பயங்கர தைரியம், உண்மையில அவன் பராக்கிரமசாலியா இல்ல. மீதியானியர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோதுமையாவது சேர்த்துறணும்னு சொல்லிட்டு, ஆனா அவன் உள்ள என்ன எங்க தெரியுமா? அவர் மட்டும் இருந்திருந்தா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறான். ஜனங்க ஏன் அவரை வெறுத்தாங்க தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க, ஏன்னா ரொம்ப சிந்திக்க வைத்த காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை ஏன் உண்டு பண்ணி வைத்தாங்க? எகிப்தின் தெய்வத்துக்கு ஒன்னும் செய்ய முடியலன்னு தெரிஞ்சும் எகிப்தின் தெய்வத்தை ஏன் உண்டு பண்ணி வைத்தாங்க தெரியுமா? சிம்பிள். இஸ்ரவேல் தேவனுக்கு பிரமாணம் உண்டு, எகிப்தின் தெய்வத்துக்கு பிரமாணம் கிடையாது. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வந்து வழிபட்டுட்டு போயிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. யாருனாலும் இயேசு கிட்ட வரலாங்க, எப்படிப்பட்டவங்க, எந்த பாவி இயேசுவின் இடத்துல வரலாம். ஆனா வந்த பிறகு வழி இதுவே, இதில் நடவுங்கள்.
வழி இதுவே, ஒழுங்குபடுத்துகிறார். மன்னாவை கொடுத்து விசுவாசத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என கர்த்தர் விசுவாசத்தில் பழக்க வைக்கிறார். என்ன விசுவாசம்? நான் இன்னைக்கு படுத்து தூங்கி நாளை காலையில் என் கதவை திறந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? மன்னா இருக்கும். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, கானான்ல கால் எடுத்து வைக்கிறது வரைக்கும் கர்த்தர் மன்னாவை கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பிரமாணம் நம்ம எங்கே கொண்டு போகிறார்? என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். ரோமர் 8:29. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ன போல வந்தது எதுக்கு தெரியுமா? இனி அவர் வரும்போது நான் அவரை போல மாறுவதற்கு. இதற்காக அவர் கொடுத்த கிரயம் கொஞ்சமல்ல. இயேசு கிறிஸ்து பூமியிலே 33.5 வருடம் வாழ்ந்தார். இப்போ எனக்கு அதை விட வயசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு, ரொம்ப இல்லை. இப்போ என்னுடைய 33.5 வருஷ வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கிறது, இயேசுவின் 33.5 வருட வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா அவருக்கு கொடுத்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா எனக்கு கொடுத்தார். அதனால பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். நீதிக்கு தூரமான நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். ஏங்க, உங்க கூட தான் சர்ச்சுக்கு வருவாங்க. சிஸ்டர், எனக்கு இவ்வளவு கடன் பாரம் இருக்கு சிஸ்டர். உங்களுக்கு எனக்கு கடன் பாரமே இல்லை சிஸ்டர், அதனால உங்களுக்கு கடனே இல்லை இல்லை, அந்த லைஃபை நான் வாழ்றேன், என் கடன் பாரத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, அதன் பிறகு நீங்கள் அவர்களை கூப்பிட்டு பாருங்க. நீங்கள் அழைத்த சந்தாதார தொடர்பில்லைக்கு வெளியே இருக்கிறார். இனி கொஞ்ச காலத்துக்கு உங்க ஏரியா பக்கமே வரமாட்டார். யாருங்க யாருங்க நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துடிவான். நம் பாவிகளா இருக்கையில் அது என்னுடைய அவர் வாழ்றாருங்க, அப்படி வாழ்றார். மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போதே கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையை பிசாசானவன் கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் தள்ளிட்டு வர்றான். எல்லா இடத்திலையும் சாட்சி பெறுகிறார். அவர் மரிக்கும் போது கூட சாட்சி. என்ன சாட்சி தெரியுமா? விழாவில் குத்தும் போது அவர் ஒன்று பதில் வையலியா. உண்மையிலே நாம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோமா இல்லையா என்பதை அறிய சிலர் கையில் ஆண்டவர் ஈட்டியை கொடுத்து விடுவார். அது ஒருவேளை நம்ம மனைவியா இருக்கலாம். லைட்டா ஒரு குத்து, என்ன சொன்ன என்ன நீ ஆளு இன்னும் சாகல. அவன் விழாவில் குத்துறான், அவர் மரித்தார். அடுத்த வசனத்தில் இருக்கு, இவர் நீதிமான், இவர் தேவனுடைய குமாரன். யோவான் 19 அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சமும் கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு என்ன கிடைக்குமோ அதை அப்படியே தூக்கி, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அப்படியே எடுத்து அக்கிரமத்தை அவர் மேல விழப்பண்ணினார். அந்த பாத்திரத்தை இப்படி பார்க்கிறார் இயேசு. அவரால் தாங்க முடியல. அப்படியே அப்பாவை பார்த்து, அப்பா இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்பா இப்படி பார்க்கிறார். ஓகே, உங்க சித்தம், நான் பானம் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை விட பெருசா எனக்கு இயேசு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஆனா இதை விட பெருசா பரலோகம் வேற எதையுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு கிரயத்தை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு அங்க கொண்டு போனோம். பிதா என்ன யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் தெரியுமா? தூதனோடல்ல,
இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கிறார், எத்தனை பேருக்கு கேப்ரியலை மாதிரி சிறகு வேணும்? நம்ம இங்கே கை தூக்க மாட்டோம், வீட்டில் போய் 2 கையும். தாவீது அப்படி, எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேன். ஆண்டவர் இந்த டிராஃபிக்குக்கெல்லாம் 2 சிறகு இருந்தா எவ்வளோ கரெக்ட் டைமுக்கு நம்ம வரமாட்டோம் தெரியாதான் தரல. ஆமே. ஆனா நம்ம வந்து நம்மளை யாரோட ஒப்பிட்டுக்கிறோம்? நம்ம எங்கெங்க இருக்கிறோம்? எதற்குமே உதவா என்னை அப்படி குமாரனோடு அப்படி பார்க்க விரும்புறார். அப்படிப்பட்ட நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி இந்த பிரமாணத்தை கொடுத்து நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவர்களை, மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்துவது போல, புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து மேய்ப்பர்களை கொடுத்து அவர்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய உபதேசத்தை கொடுத்து நடத்துகிறார். என்ன திருத்த நான் அவருக்கு இடம் கொடுக்கலன்னா, அவருடைய கானான்ல அவரால் எனக்கு இடம் தர முடியாது. என்ன திருத்துறதுக்கு நான் அவருக்கு, ஆண்டவர் எரேமியாவை குயவன் வீட்டில் அனுப்பிட்டு சொல்ற, நீ பாரு, குயவன் வனைந்து கொண்டிருக்கையில் அந்த அவன் கையிலே அந்த பாண்டம் கெட்டு போனதும் அவன் அதை வேற பாண்டமாய் தன் பார்வைக்கு சரியானபடி உடனே அவன் வந்து பார்த்துட்டு, சரிப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்? அதனால தான் நம்மளை பார்த்து பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்வோம்? பிள்ளை நம்மக்கிட்ட ஒன்று கேட்குது, அது பிள்ளைக்கு தேவையில்லைன்னதும் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் முடியாது போ அப்படிமோ. அந்த பிள்ளை அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் பைக்கை விரும்பி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேற வழி இல்லாமல். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், பையன் அடம் பிடிக்கிறான், பைக் வாங்கி தந்தால் தான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு வந்து அழுறாரு. ஃபஸ்ட் நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுத்துட்டு அவர் டெய்லி அவன் போகிற ட்ராக்கில் நின்று இப்படி ஒளிச்சிருன்னு பார்ப்பாரான். இப்படி ஒரு நாள் நிற்கிறார், இவன் இந்த வழியாக தானே போவான், நின்று அவனை பார்த்துட்டு வராரு. பிரதர் பார்த்தீங்களா பையன் எப்படி போனான்? பாஸ்டர் இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஃபோன் வருது, பாஸ்டர் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கையில் விரல் வந்து அதில் ஒரு சின்ன கிராக் விழுந்திருக்கு அப்படி சொல்லி அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்றான், அப்பா இந்த பைக் எனக்கு வேண்டாம்ப்பா. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி மகனே, என்ன திடீர்னு? இல்லைப்பா இந்த பைக்குனால தான் விழுந்து, எனக்கு இதை விட சிசி கூடின புல்லட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கீழே விழாது. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் நம்மளையே விற்று பிரியாணி சாப்பிடுவாங்க. என்ன ஆண்டவர் ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ தலைகீழ நின்னாலும் அப்பத்துக்கு பதிலாய் கல்லை கொடுப்பானா, மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா. நான் அவர்கிட்ட கேட்கறது அப்போனா எனக்கு தருவார், நான் அவர்கிட்ட கேட்கறது கல்லுன்னா ஃபாஸ்டிங் இருந்தாலும் எனக்கு தர மாட்டார். ஏன்னா அவர் எனக்கு பொல்லாத தகப்பன் அல்ல, அவர் எனக்கு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம அப்போன்னு நினைச்சு கேட்கறது நிறைய என்னவா இருக்கு தெரியுமா? கல்லா இருக்கு. மீன் நினைச்சு கேட்கறது எல்லாம் என்ன தெரியுமா? பாம்பு. ஆண்டவர் எனக்கு எப்படியாவது இதை தாங்க. அவர் பார்க்கிறார், எது வேஷம் தரவே மாட்டார், தன் பார்வைக்கு சரியானபடி. இதை காட்டிட்டு எரேமியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை திருத்தக்கூடாதா? இன்னைக்கு இந்த கேள்விக்கு முன்னாடி பதில் என்ன? இங்க பாரு, நான் உன்னை திருத்தக்கூடாதா? ஆண்டவரை என்ன திருத்துறதுக்கு உங்களை விட உரிமை வேற யாருக்குமே கிடையாது. நான் உன்னை சரி பண்ணக்கூடாதா? மன்னா நாக்குக்கு சுவையா இருக்கும், பிரமாண இருதயத்தை குத்தும். ரட்சிப்பு வரணும்னா சுவைச்சா வராது, இருதயத்தில் குத்தப்படணும்.
இருதயத்தில் குத்துண்டவர்களாக. இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் 2 கூட்டத்தார் உண்டு. ஒரு கூட்டத்தார் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய. அப்போ எல்லாருக்கும் இருதயம் குத்திச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போயிட்டாங்க. இருதயம் குத்தப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு போறவங்க உண்டு. அவங்க ரட்சிப்புக்கு தூரமானவர்கள். ஆனா பெந்தேகோஸ்தே நாள்ல இருதயம் குத்தப்பட்ட போது நாங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. அவர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்தார்கள். ஆமே. ஆரம்பத்தில் மன்னா, இப்போ பாஸ்டர் எங்களை எப்படி பேசுறாரு? குத்துறது போல. ஏன் ஏன் ஆண்டவர் என்னை அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண என்னை திருத்துகிறார். கைகளை உயர்த்தி என்னை திருத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ லார்ட் கரெக்ட் மீ, ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரே. இன்னும் 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 என்கிட்ட என்ன தடை இருக்கிறது? இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கிறது? ஏன் ஒழுங்குபடுத்துகிறார்? ஆமென். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. லேவியராகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடத்துங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். அதாவது சுதந்தரிக்க வேண்டிய ஒரு கூட்டத்தாருக்கு சுதந்தரிக்க முடியல. அந்த தேசம் அவர்களை என்ன செய்துட்டான்? கக்கி போட்டுச்சு. கக்கி போட்டுச்சுன்னா வாந்தி பண்ணிட்டு. வாந்தி எப்போ வரும்? டெலிவரிக்கு முன்னாடின்னு சொல்லாதீங்க. நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடிய வாந்தி எப்போ வரும் தெரியுமா? ஏதாவது உள்ள செட் ஆகலன்னா, எனக்கு உள்ள செட் ஆகல, எனக்கு அது உள்ள இருக்கல. உள்ள இருக்கணும்னா அது ஒழுங்கா என்ன ஆயிருக்கணும்? டைஜஷன், ஜீரணம் ஆயிருக்கணும். ஜீரணம் ஆகல. சில ஆகாரம் உள்ள செட் ஆகல. சில வாக்கு தத்துவத்துக்கு நாம செட் ஆகலன்னா அது நம்மளை கக்கி போட்டுரும். என்ன கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கினது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து தள்ளுவதற்கு அல்ல. அந்த இடத்துல நான் போய் நிக்கணும். அந்த இடத்துல நான் நிலை நிற்கணும். அந்த இடத்துல நான் ஸ்திரப்படணும். அந்த இடத்துல நான் வளரணும். அந்த இடத்துல நான் கனி கொடுக்கணும். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அது ஓங்கி வளர்ந்தது, படர்ந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை காண்பிப்பதற்காக அல்ல கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தது. அந்த காரியத்துக்குள் பிரவேசிப்பதற்காக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேரை கக்கி போட்டது. வாக்குத்தத்தம் பக்கத்துல வந்துச்சு, கையற்ற தூரத்துல வந்துச்சு, ஆனா செட் ஆகல. இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் எனக்கு செட் ஆகணுங்கிறதுக்காக என்ன செட் பண்ணிட்டு இருக்கிற என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன திருத்த கூடாதா? ஆனா நான் திருத்த முடியாது. பைபிள் வந்து ஏமாத்தாதுங்க. பைபிள் சரியாதான் போதிக்கும், சரியானதை செய்யும். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தம்முடைய கிரியைகளையும் மோசேக்கு தமது வழிகளையும் காண்பித்தார் என்று பைபிள்ல இருக்கு. கிரியைகள்ங்கிறது அவருடைய அற்புத செயல்கள். பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கும். ஆனா மோசே ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போய் ஆண்டவர் உமது வழி எனக்கு தெரியும். அதன் அர்த்தம் என்ன? அதுல தான் ஃபியூச்சர் இருக்கு. அற்புதத்துல ஃபியூச்சர் இல்ல, அவர் காண்பிக்கிற வழியில தான் ஃபியூச்சர் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய வசனம். என்னை திருத்துங்க ஆண்டவரே, என்னை ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரே. நமக்கு முன்பாக விழுந்தவர்கள் உண்டு. பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10000. செட் ஆகல. எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த வாக்கு தத்துவத்துக்கு நான் செட் ஆகலைன்னா அந்த வாக்கு தத்துவம் என்னை கக்கி போட்டுருமா? ஆண்டவர் வான் பண்றார். அதனாலதான் வார்த்தையை கொடுக்கிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார். கை கொண்டு நடவுங்கள். நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். மோசே மூலமாய் பிரமாணம், அதாவது சத்தியம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும். அதன் அர்த்தம் என்ன? மோசைக்கு பிரமாணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், அதுல நடத்த முடியாது. இயேசு அப்படி இல்லை.
சத்தியத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, கூட எதையும் கொடுக்கிறார் தெரியுமா? கிருபையை கொடுக்கிறார். இயேசுவை சார்ந்து இயேசுவை பற்றி கொண்டு செல்லும் போது அவர் திருத்துவார். 3.5 வருஷத்துல அவர் ரொம்ப திட்டுனது யார தெரியுமா? சீஷர்களை. ரொம்ப திட்டுனது சீஷர்களை. ஏன்? அவருடைய மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நாளைக்கு நீங்க 12 கோத்திரங்களை ஆளுகை செய்ய போறீங்க, என்னோடு கூட உட்கார போறீங்க. வெறுமனே வந்து அப்பன் சாப்பிட்டுட்டு போறவங்களை திட்டல, அவங்கள வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அன்னைக்குதான் புதுசா வந்திருப்பாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை பேதுரு பாப்பார். பாரு, நம்ம கூட இருக்கிற நம்மளை பார்த்தோன்னே அற்ப விசுவாசியே, கடல் மேல நடக்கிறது அற்ப விசுவாசமா? அவரை நம்பி நான் கடல்ல இறங்கினா என்ன பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி. நான் அவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு என்ன பார்த்து, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒண்ணு நான் பார்க்கல. பாத்தியா அவரை? பாத்தியா? யாருங்க? அதனாலதான் எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே என்னை தண்டியும். ஆங்கிலத்தில் இருக்கு, ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா. தாவீது சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க பாருங்க ஆண்டவரே. திறந்த புத்தகமா உங்க முன்னாடி இருக்கிறேன்ப்பா, நீங்க பாருங்க, என்ன நித்திய வழியிலே நடத்தும். நம்ம அந்த வாக்குத்தத்தம் பக்கத்துல போயிட்டோம். சுதந்திரிக்க வேண்டியதுக்கு பக்கத்துல போய் காலெடுத்து வைக்கலான்னு வரும்போது அது நம்மை கக்கி போட்டா எப்படி இருக்கும்? இஸ்ரவேலர்கள் அநேகரை அப்படிதான் கக்கி போட்டது. மோசே ஜனங்களை வேவு பார்க்கும்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுத்து அனுப்பி விட்டு வரும்போது எல்லாரும் ஆண்டவரை துக்கப்படுத்துறது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அத்தனை நாட்கள் அவர்கள் மன்னா புசித்து வாழ்ந்தவர்கள். அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். இப்போ நான் உனக்கு தந்த மண்ணாலாம் சும்மா நினைச்சியா? நான் உன் கூட ஒவ்வொரு நாள் பேசுறது சும்மா நினைச்சியா? சத்துருவின் பெருமையை பாட ஆரம்பித்தார்கள். அது நடுவில் யோசுவா காலை எழும்பின் என்று சொன்னார்கள், கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நமக்கு ஈஸியா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். மற்ற அத்தனை பேரையும் கானான் கக்கி போட்டது. ஆனால் யோசுவாவும் காலேபும் அதற்குள் பிரவேசித்தார்கள். என்னை ஒழுங்குபடுத்த, என்னை சீர்படுத்த நான் இந்த வனாந்திரத்தில் கவனிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து சொல்லும் போது கிருபை மேல கிருபை. இனி இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை குறித்து சொல்லும் போது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். எனக்கு கிருபை மேல கிருபை தருவது எதற்கு தெரியுமா? பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய. ஏன் இன்னும் பரிசுத்தம்? மகிமை மேல் மகிமை அடைய. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு வந்தபோது இயேசுவை பார்த்தார்கள் அல்லவா? அப்படி அல்ல. அவர் வந்தது எல்லாம் வெறுமையாக்கி வந்தார். இனி வரப்போகிறது இருக்கிற வண்ணமாகவே. நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாமும் அவரை போல மாறப்போகிறோம். அவரை போல. இதற்காக கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். ஒழுங்குபடுத்தி அவருடையவர்களாய் மாற்றி அவருடைய நன்மைக்குள்ளே, அவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். இதை தான் மோசே சொல்லுகிறார். உன்னை இந்த 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் நடத்தினது சும்மா அல்ல, உன்னை சுத்த வைக்கிறதுக்கு அல்ல, உன்னை ஒழுங்குபடுத்த, உன்னை சீர்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரால் திருத்தப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். திருத்தப்பட. சங்கீதம் 96வது சங்கீதம், 95வது சங்கீதம், 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். 7 முதல் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டினது போலவும்
சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுகி போகிற. அப்போ ரிசல்ட் அவர் கடைசியில தான் எழுதுறார். அவர் பார்க்கிறார், அவர் பொறுமையா இருக்கிறார். 40 வருஷமாய் பார்த்து வழுவி போகிற ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய வனாந்திரத்தில் கோபப்படுத்தாதே, வனாந்திரத்தில் கலகம் உண்டாக்காதே, வனாந்திரத்தில் எகிப்துக்கு திரும்பாதே, வனாந்திரத்தில் தேவனை விட்டு விடாதே. இவர்கள்லாம் எகிப்துக்கு திரும்பினாங்க, எகிப்தை மேன்மையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதை இழந்தாங்க தெரியுமா? அவர் கட்டளையிட்ட அந்த இளைப்பாறுதலை. வனாந்திரத்தில் அழிக்க அல்ல ரத்தம் கொடுத்து மீட்டு கொண்டு வந்தது, பாதையில் விட்டு விடுவதற்கல்ல ரத்தம் கொடுத்து மீட்டு தம்முடைய சரீரமாக சபையிலே ஒரு அங்கத்தினராய் என்னையும் உங்களையும் தேவன் இணைத்து நமக்கு தலையாய் அவர் என்று நடத்துவது பாதியில விட்டு விடுவதற்கு அல்ல, திருத்தப்பட. யோசுவாவின் கால உத்தமமா இயேசு, fix your eyes on Jesus. இயேசு மேல் உங்கள் கண்களை பதிய வையுங்கள். என்னை உருவாக்கி இப்பொழுது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் தந்த மீட்பு பெருசு. இந்த வனாந்திரம் நிரந்தரம் அல்ல, கானானே நிரந்தரம். ஆனால் இந்த வனாந்திரத்திலே நாம் தேவனால் திருத்தப்படுவது, உருவாக்கப்படுவது, உயிர்ப்பிக்கப்படுவது அவசியம். நேற்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், என் கண்களை திறந்தருளும் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போறீங்க, ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்ன திருத்துங்க ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணை போல என்னை தருகிறேன், உருவாக்கி எடுத்து விடும் ஆண்டவரே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எல்லாரும் எழுந்து நின்று Thank you. Glory. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வீழங்க. எதுக்கு வனாந்திரத்தில் கொண்டு வந்தா? நயங்காட்டி கொண்டு வந்தா, பயமுறுத்தி கொண்டு வரல. என்ன ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். லேவியர் 20:26 ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்த ஜனமாயிரு, மொட்டையா அல்ல, எனக்கு ஏற்ற. நம்மை பிதா வைத்திருக்கிற ஸ்தானம் அவ்வளவு பெருசு. ஆனா நம்ம சோர்ந்து போறோம், தளர்ந்து போறோம், ஒன்ன மட்டும் மறக்கிறோம், அவரும் கூட தானே இருக்கிறார். யோசேப்பை குழியில தூக்கி போட்ட போதும், அவனை அடிமையாய் விட்ட போதும், அவனை சிறையில் போட்ட போதும் வேதத்தில் ரிப்பீட்டடா வருகிற வார்த்தை உண்டு, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அப்போ தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறார், தெரிந்துதான் பக்குவப்படுத்துகிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த பண்படுத்துகிற ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அவர் மனசில் இருக்கிற பிக்சர் வரணும்னா என்ன அவர் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிற காரணம், இந்த எகிப்தின் வாழ்க்கை நம்மை நம் சாயலே குலைத்து விட்டது, நம்மை மிருக குணமுள்ள மனிதர்களாய் மாற்றிவிட்டது. அவரால் உருவாக்கப்படும் போது சபையில் ஆட்டுக்குட்டி இருந்தாலும் ஓனா இருந்தாலும் அது ஒருமித்து தான் மேயுமா. ஆட்டுக்குட்டி புலி பக்கத்தில் போய் படுத்துக்குமா? என்ன வார்த்தைங்க அது? கவனிங்க, ஆட்டுக்குட்டி புலி பக்கத்தில் போய் படுக்கணும்னா என்ன நடக்கணும் தெரியுமா? புலி என்ன ஆகணும்? புலிக்கு மாற்றம் வரணும்.
புலிக்கு மாற்றம் வந்தது யாருக்கு தெரியணும்? ஆட்டுக்குட்டிக்கு தெரியணும். ஆட்டுக்குட்டி கிட்ட போய் புலி போய் இருந்துட்டு ஐ எம் பியோர் வெஜிடேரியன் இப்படி சொன்னா அட்டாக்ல செத்துரும். அப்ப டோன் மாறணும், டேஸ்ட் மாறணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நாள் அவருடைய ஆளுகை கீழே இந்த புலிய பாரு. இன்னைக்கு சபையில் ஐயோ அவங்க கிட்டயா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆட்டுக்குட்டிய புலியா மாத்தல, புலிய அவன் புலியா நினைக்கிறவங்கள சிங்கமா நினைக்கிறவங்கள தான் ஆண்டவர் பிடிக்கிறார். நாளையில் உன் டேஸ்ட நான் கை வைக்க போறேன், உன் சாப்பாட்டுல நான் கை வைக்க போறேன். எஸ் லார்ட், திருத்துங்கப்பா. நான் மாறா. இந்த ஆட்டுக்குட்டி பயம் இல்லாம இங்க வந்து புல்மையும் இந்த ஆலயத்தில் வந்து அமரோன்னா என்ன மாத்துங்க. புலிகளே, சிங்கங்களே, அநேக ஆட்டுக்குட்டிகள் வெளியே இருக்கு. நம்ம மாறிட்டோம்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் உள்ள வந்துடும். எப்படி மாற? நாம மண்ணு, அவர் குயவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில என்ன திருத்துங்கப்பான்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை